வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பவரோகிணாம் விதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः சுண்யாம தேவாः भद्रं पश्यामक्षेयजत्राः स्थिरैरङ्गैश्चक्षुवामन्सन्तुभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு குறிப்பாத விபூதி மகாநாராயண உபநிஷத்தினுடைய 50வது மந்திரத்தை அதிலிருந்து சிந்திக்கலாம். நேற்றைக்கு சத்து சித்துங்கிற 2 வார்த்தையை 3 பாதமுடைய சத்தாகவும் 1 பாதமுடைய சித்தாகவும் உபனிஷத்து விவரிக்குது. இந்த சித்துங்கிறது ஜீவராசிகள் அவித்யா என்றும் மித்து என்றும், சத்து அமிர்தம் என்றும் சாஸ்வதம் என்றும், சத்து சித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமலே ஞானம் அமிர்தம் ஆனந்தம் அப்படி அது சத்தினுடைய ஸ்வரூபம். அப்படி தலை வயிறு மேலே கீழே ஒன்று பூரணமாக இருக்குது, ஒன்று அதிருப்தியாக இருக்குது. அதிருப்தியாக இருக்கிறது ஜீவராசிகள் பூலோகம்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அது அன்னம் வரைக்கும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக அதிருப்தியிலையும் சாப்பாடு தண்ணிக்கே பெரிய முயற்சி செய்தும் அசனா அனசனை நாற்புறமும் தேடி திக்குதோறும் அலையது யார்? சித்து. அப்படி ஒரு வாழ்க்கையில் கண்ணை திறந்தால் சம்சாரமும் கண்மூடி இருந்தால் பிரம்மமாகவும் அதனால் கண்மூடி இரு நிமிஷகா. நிமிஷகா முக்கியமான வார்த்தை அது, நிமிஷகா. ஏன்னா ஜகத்து நம்மளை பார்க்க வேண்டாம் சொல்ல வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்த்தாலே ஜகத்து இருக்காது. நம்ம கண்மூடி இரு நிமிஷக. நிமிஷகங்கிற வார்த்தை முக்கியம். 100 வார்த்தையில் வரும், அது நிமிஷக வரும். தியானத்தை தான் குறிக்கிறது. நிஷ்டை தியானம் இதெல்லாம் ஒரே வார்த்தையை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். அதில் நம்ம நிஷ்டைன்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம்ல, அதில் முக்தி தியானம் இந்த யோகத்தில் வரக்கூடிய குண்டலினி அது இதெல்லாம் வருதுல, ஆதார சக்கரங்கள் அதெல்லாம் அதில் வரும். நான் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு, ஈஸி பண்ணிவிடுவேன். ஒன்றும் இது புரிதலுக்காக முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அப்படி கண்ணை மூடுனா உள்முக பார்வையாகவும், கண் திறந்தால் வெளிமுக பார்வையாகவும், அப்புறம் ஈஸ்வனுடைய ஈஸ்வர பிரம்மாசிரித்த மாயா அப்படிங்கிற தத்துவப்படி தான் ஈஸ்வனுடைய சங்கல்பத்தை தான் அதனுடைய சக்தியான மாயானவள் செயல்படுத்துகிறாள்னும், அதனுடைய மாயா சக்தியினுடைய கிரீடா சரீரம், இதில் கிரீடா சரீரம்னுங்கிற பேர் கொடுத்துருக்கு. மாயா சுவாமியினுடைய உடல். தோன்றுனா மாயா, தோன்றலைன்னா பிரம்மம். சீதா உபநிஷத்தில் இந்த சீதாவானவள் பிரம்மத்தினுடைய கிரியாசக்தி அப்படிங்கிறத செயல்படுத்தக்கூடிய சக்தி. அப்போ ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணால் இங்கே லக்ஷ்மி மாயா, லக்ஷ்மி அம்பாள் இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். அம்பாளுங்கிற ஒன்றை தான் வச்சு பேசுகிறோம். பிரம்மன்னு எப்படி ஒன்று பேசுகிறோம்னா மாயாங்கிற ஒன்றை வச்சு தான் பேசுகிறோம். அது அம்பாளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்.
ஏன்னா ஆதி காலத்துலேருந்து அதை பயன்படுத்திட்டு வர்றதுனால இடையில ஒன்றும் மாற்றிக்க வேண்டாம். அப்போ அங்கே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய இதில் இந்த மாயாசக்தி தான் ஈசனுடைய சங்கல்ப சக்தியாகவும் கிரியாசக்தியாகும். ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணால் ஈசனுக்கு ஏதோ ஆசை, எல்லாம் இதனுடைய பிரார்த்தனை தான். ஈசனுக்கு ஏது ஆசை? பிரார்த்தனை வந்து யார் பண்ணுறா? பிரார்த்தனைலாம் யார் பண்ணுறா? அம்பாள் தான் பண்ணுறாரு. நம்ம தான் பண்ணுறோம் பிரார்த்தனை. யாருக்கிட்ட பண்ணுறோம்? சித்தான நாம சத்துக்கிட்ட பண்ணுறோம். செவிசாய்த்தா நடக்கும். இதே மாயாதான் ஒரு சாதகன் நியம நிஷ்டையா குரு வாக்கு கேட்டு சிரத்தையாக செயல்படுறான்னா இதே யோக மாயா யோக சக்தியாக மாறுமா. மந்திரம் சீதாபனி சொல்லுது, இந்த யோக சக்தியாக இருக்கக்கூடிய யோக மாயா ஒரு சாதகன் நியமனிஷ்டையோட இறைவனை நோக்கி பயணித்தால் அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் காமதேனு, கல்பவிருட்சம், சிந்தாமணி இந்த 3 வார்த்தை சகலத்தையும் கொடுக்கக்கூடிய சர்வசித்தி செய்யக்கூடிய தத்துவங்கள். அது நல்லா புரிஞ்சுங்க. அது அந்த சாதகன் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கொண்டாந்து சேர்த்துருமா. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அப்படியே பாஷ்யக்காரர் எழுதியிருக்காரு. மந்திரம் அப்படி இருக்குது. எப்படி யோக சக்தினால் சாதகனை இறைவனை நோக்கி திருப்புறா, அயோக்கியனாக இருந்தால் ஜகத்தை நோக்கி திருப்பி விடுறாலோ, ஒரு நல்ல சாதகன் நியமனிஷ்ட குரு வாக்குப்படி சொல்கிறதை கேட்டு அவன் செயல்பட்டால், பிரம்மத்தை நோக்கி பயணித்தால், அவன் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கல்ப விருட்சம், காமதேனு, சிந்தாமணி, இன்னும் 2 ஐட்டம் சொல்லுது. இந்த 3 முக்கியம். அதில் அடிக்கடி வரும் இந்த கல்ப விருட்சம், காமதேனு, சிந்தாமணி. அதை கொண்டு வந்து சேர்க்கிறாள், ஏராளமாக சேர்க்கிறாளாம். இன்னும் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம், திடீர்னு பணம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் தானே. தேவைகள்லாம் பூர்த்தி செய்யுதுன்னா ஆச்சரியம் தானே. எத்தனையோ சொல்ல முடியும். ஒரு சிம்டம் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். நான்லாம் நினச்சி கூட பார்க்காத பல காரியங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. எல்லாம் மிராக்கிள் தான். ஏன்னா இதெல்லாம் ஆரம்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஒரு இது இருக்குது, எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அது தொட்டால் தான் இந்த வாழ்க்கை பூர்த்தி ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் எஞ்சிருக்கிற தருணத்தை, காலங்களை இப்படி செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நேரத்தையும் உழைப்பையும் போட்டோம். அப்படி பார்த்தா இதே மாயா யோக சக்தியாக இருக்கிறது அல்லாமல் போக சக்தியாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறத அங்கே சொல்லுது. கிரியாசக்தி ஞானசக்தியாக இருக்கிறதும் அவள் தான். ஞானம்னா யாருக்கு? நாம தானே, சித்து தானே ஞானம். சித்தையே இந்த உபநிஷத்து 4 வகையாக பிரிக்குது. சித்தை நம்ம அறிவு, உணர்வு, அம்பாலனு அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். அது இன்னும் 2-3 ஸ்டெப்ஸு அழகாக வர்ணிச்சிருக்காங்க. வேறு எந்த உபநிஷத்துலையும் இல்லாத கருத்து இது. ரொம்ப வரவேற்கத்தக்க கருத்து. ஒன்று மனசில் நின்னாலும் பாக்கி 2-3 சப்போர்ட் பண்ணும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதா? இதில் கடந்த மந்திரத்தில் கண்மூடி இருங்கிற வார்த்தை, நிமிஷக அப்படிங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நீ உன்னுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். உன்னுடைய குறிக்கோள் ஒண்டியே தான் பார்க்கணும். வேறு என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம். நீ என்ன பண்ண போகிற? அடையில் ஏதாவது மாற்றி நடந்தால் என்ன பண்ண போகிற? உன்னால் என்ன பண்ண முடியும்? அது ப்ரீ பிளான்டாலாம் நடந்துட்டுருக்கு. அதனால் உன்னுடைய குறிக்கோள் ஒன்றையே கவனம் செலுத்திட்டு, அதான் கண்மூடி இரு நிமிஷகா. நான் வலியுறுத்துகிறேன் அந்த வார்த்தையை. சும்மா இருங்கிற மாதிரி கண்மூடி இரு. இன்ட்ரோவேர்ட்னு அர்த்தம்.
ஆச்சா. அஞ்ஞானத்தினால தான் ஜீவ ஈஸ்வர வேற்றுமை இருக்கிறதையும், ஞானம் இருந்தால் அஞ்ஞானத்தினால தான் எல்லா பிரச்சனையும், எல்லா குழப்பம். ஏன்னா அகங்காரம் தான் மனிதன். மனிதன் யாருன்னா, மனிதன் வந்து அகங்காரம் தான். சித்தம், சித்து, புத்தி, அகங்காரம், மனம், இந்த 5 தான் மனுஷன். அதில் சித்து சைத்தன்யமாக இருக்குது, பாக்கி 4 ஜடமாக இருக்குது. இந்த சித்தை தான் பிரதிபிம்பம்னு வேதம் சொல்லும். சித்துன்னு டைரெக்டாக சொல்லாது. ஒரு 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 சந்திரன் வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்க 100 குடத்தில் வச்சுருக்கக்கூடிய தண்ணியில் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சூரியன் தான் எல்லா குடத்துலேயும் பிரதிபலிக்கிற மாதிரின்னு சொல்லும். அது கண்ணாடின்னு சொல்லுவாங்க சில பேர். பிம்பம் அந்த கண்ணாடியில் பட்டதுனால அது பிரதிபலிக்குது. பிரதிபலிக்கக்கூடிய சக்தி தான் இந்த சித்து. அந்த சந்திரனுடைய பிம்பம் அந்த கண்ணாடிங்கிற சித்தில் படுறதுனால இது செயல்படுற மாதிரி வஸ்து ஆபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம், ஜன்ம ஆபாசம், பறக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் பொருளாகவும் தெரியுது. நான் அது நீங்கள் தெரியுது, அதை வந்து இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, இல்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். இருக்குது, நடக்குது, அது நீ போகுது வருது, நீ தொட்டு பார்க்கலாம், எல்லாம் பண்ணுற. ஆனால் இருக்காதுங்கிறது அறுதி. இதை யாரும் சொல்கிறதில்ல. இப்போ நாம் அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம், பல வார்த்தைகள், அரிய வார்த்தைகள் முருகப்பெருமானுடைய வரமாக கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். யார் ஏற்றுக்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். என்னுடைய அனுமானங்களை சில இடத்துல சொல்கிறேன். ஏன்னா சொல்லக்கூடிய அந்த தகுதி இருக்க, படிச்சுட்டு அத்தியனம் பண்ணிட்டு தான் சொல்கிறோம், சும்மா சொல்லலை. அனுமானத்தை அங்கீகரிக்குது வேதம், அனுமானத்தை அங்கீகரிக்கிறது. நான் பேசுகிறது அனுமானம் தான். இதுதான் சத்தியோன்னு ஃபைனல் பண்ணலை. அனுமானங்கிறது சில விஷயம். மந்திரம் வந்தோடனே அதை உறுதிப்படுத்தலாம். உறுதிப்படுத்துகிறதெல்லாம் ஆல்ரெடி மந்திரம் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ அத்தியனம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், இவ்வளோ புள்ளிகளை வச்சுருக்கோம். இதெல்லாம் டே 1 சொல்லியிருக்கேன், கேட்டு பாருங்கள். டே 1 3 யோகத்தையும் நம்ம கடைபிடிக்கிறோம். யார் சொல்வா? போயிட்டு நான் என்னது ஏஷியன் டைட்டில் அடிச்சுட்டு வரேன். அதுக்கு இன்னொரு இது இருக்குது. இப்போ சந்திரமாலை வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனது அதே மாதிரி அடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு ஏஷியன் கோல்டு மெடல். அது இங்கே சொல்லிட்டு போகிறேன். ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் சந்திரமாலை வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு போய் தான் சந்திரமாலோட அவர் என்ன சொன்னார், பேண்டு வாத்தியெல்லாம் வாங்கணும், ரெடி பண்ணணும்னு நினச்சேஞ்சி அப்படின்னார் அந்த பேரண்ட்டு. என்னென்னா அனுமானம் தான். இப்படி போனால் இப்படி தான் வரும். போட்டோம், அது ஒரு போகட்டும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியட்டும், ஈஸியாக புரியட்டும். நான் என் லைஃப்பில் நடந்த விஷயம். அதனால் இங்கே அனுமானத்தை வேதம் அங்கீகரித்தாலும் எனக்கு நான் பூரணமாக திருப்தியாக சொல்ல மாட்டேன். மந்திரம் வந்தால் தான் எனக்கு திருப்தி வரும். ஆனால் வேதத்தை அனுமானம் அங்கீகரிக்குது. அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம், 3 பிரமாணம் இருக்கட்டும். இப்போ இந்த சித்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரியுதா? சித்துங்கிறது மித்து, சித்துங்கிறது பிம்பம், சித்துங்கிறது அம்பாள், சித்துங்கிறது மனம், சித்துங்கிறது சித்தம். எல்லாம் இந்த சூக்ஷ்ம உடம்பை குறிக்கிற விஷயம். ஏன்னா இதுதான் பிறக்குது, அது இறக்குது, தோன்றுறது மறையிறது இந்த சித்தம்தான். முக்கியமாக சொல்லணும்னா அகங்காரம் தான் மனுஷன். அகங்கார முக்தி, ஜீவன் முக்தி. அகங்காரத்தை விட்டானா அன்றைக்கே அவன், அகங்காரத்தை விட்டாலே அவன் அங்கேயே இறைவன், இறைநிலை சொரூபம். அகங்கார முக்தி, ஜீவன் முக்தி, நல்ல ஞாபகம், மகா வாக்கியம். அதுபோல் இங்கே அவித்யா காரியான் அந்தகரணாந்திய காலான் அனந்தானி ஜாயந்தே பிரம்மச்சைத்தன்யம் தேஷு பிரதிபிம்பித்த பவதி. இப்போ எப்படி உயிர் பிறக்குது அப்படின்னு பார்த்தா, அவித்யா காரியான், மாயாவினுடைய காரியம், அந்தகரணாந்திய, அந்தகரணமாக இருக்கக்கூடிய 4. அந்தகரணம்னு சொன்னால் 4 இருக்குது. உட்கருவின்னு அர்த்தம். இப்போ வெளியில் இருக்கிற கருவிகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திர புறக்கருவிகள், பாஹ்ய இந்திரம். ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் பாஹ்ய இந்திரியங்கள்.
அந்த கரணம்னு சொல்கிறது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலத்தையும் சேர்த்தா ஒரு கண்டெய்னர். அது பேர் அந்த கரணம்னு பேர். கரணம்னா கருவி, அந்த கரணம் உட்கருவிகள். எதுக்கு உட்கருவிகள்? புறக்கருவிகளை நடத்தக்கூடிய உட்கருவிகள். இந்த புறக்கருவிகளை நடத்தக்கூடிய உட்கருவிகளை நடத்தக்கூடியது சித்துங்கள சைத்தன்யம். சித்துக்கு ஆதாரம் சத்து. புரியுதா? இப்போ அவித்யா காரியான் அந்நிய அந்த கரணான் யதீத்திய காலான் அனந்தானி. இந்த அந்த கரணத்தினுடைய அவித்யாவுடைய காரியம், அவித்யா காரியம்னா அஜானத்தினால ஒரு அந்த கரணம் மீண்டும் மீண்டும் பிறக்குது. பிறக்கிறது அந்த கரணம் தான் பிறகுது. அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது சித்து. சிம் கார்டுக்கு, செல்ஃபோனுக்கு சிம் கார்டு கனெக்ஷன். இப்போது அனந்தானி ஜாயந்தி, அனந்தானி எல்லையற்ற பிறப்புகளை பிறக்குது இந்த அந்த கரணம். சித்தம் தான் பிறக்குது. முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் இப்போ தான் வருது. இந்த உபநிதெல்லாம் இப்போ தான் வருது. இதெல்லாம் ஒரு 1000 ஆடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சித்தம் தான் பிறக்குது, சூக்ஷ்ம உடம்பு தான் பிறக்குது. பிரம்ம சைத்தன்யம் தேஷு, அதில் பிரம்ம சைத்தன்யம் அதுதான் சித்து. பிரம்மம் சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம், பிரம்மத்தினுடைய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய சித்து. தேஷு அந்த சித்தத்தில் மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துக்கு உயிர் கொடுக்குது. அதுதான் உயிர் கொடுக்குது, உயிரை கொடுக்குது. இந்த சித்து தன்னுடைய சைத்தன்ய ஆற்றலை அந்த பிம்பத்தை அதில் கொடுக்குது. பிரதிபிம்பத்து பவதி, தன்னுடைய ஆற்றலை அதுக்கு கொடுக்கறது, அதில் படுது. இப்போ என்ன விஷயம்னா பிரதிபிம்பா ஏவ ஜீவக, இந்த பிரதிபிம்பந்தான் ஜீவன். இதை ஈஸியாக புரியறதுக்கு தான் சந்திரத்தினுடைய பிம்பம் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடியில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய 100 கடம், அதில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கீங்க. அத்தனையிலையும் ஒவ்வொரு குடத்துலையும் ஒரு சந்திரன் தெரியுது. அந்த கடம் தான் நம்ம பாடி. அதில் தெரிகிற பிம்பம் தான் சித்து. ஏன்னா பிரம்ம சைத்தன்யம். அது பிம்பமாக இருந்தாலும் சைத்தன்யம் அசைவு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சித்து 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 2 விஷயத்தை அது செய்யுது. சித்து இருக்குது, நான் இருக்கிறேங்கிறத அறியுது. அப்போ சித்து இருக்குதுன்னு சொன்னாலே அதில் சத்து இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நான் இருக்கிறேங்கிறத அறிகிறேன். நான் எங்கே இருக்கிறேங்கிறத அறிகிறேன்னு சொன்னால் இதெல்லாம் அப்ஜெக்டிவ்லாம் வந்துடுது. விசேஷனம் சொன்னோம் இல்லையா? நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், ராமனாக இருக்கிறேன், கிருஷ்ணனாக இருக்கிறேன், குரோம்பேட்டில் இருக்கிறேன், குமரகுண்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடம், பேர், ஊர், இதெல்லாம் என்னது? விசேஷன், அப்ஜெக்டிவ். இப்போ இந்த சித்தனுடைய தனிச்சிறப்பு, சித்து எப்படி இருக்குன்னா அறிவாக இருக்கு. அறிவாக இருக்கிறேன் இந்த உயிர். நான் இருக்கிறேன் அது சத்து. நான் இருக்கிறேங்கிறத அறிகிறேன். இப்போ இந்த டம்ளர் சொல்ல முடியாது, அதை இது சத்து தான். ஆனால் நான் இருக்கிறேன்னு அது சொல்ல முடியாது. சைத்தன்யம் இல்லை, சித்து இல்லை. அதனால தான் நமக்கும் அதுக்கும் இல்லை, ஜடத்துக்கும் சேத்தனத்துக்கும். சரி, இதுக்கு உயிர் இல்லை, சைத்தன்யம் இல்லை, ஆனால் இது அசையுது. இந்த டம்ளர் அசையுது. எப்படின்னா நாம் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அதோடைய யூசேஜ் தான் அதனுடைய உயிர்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். அதனால் ஜட சேத்தனம் எல்லாத்துலேயும் சித்து இருக்குது, சத்தம் இருக்குது, சித்தம் இருக்குது. அதை புரிஞ்சுங்க. சத்தம் இருக்கு, சித்தம் இருக்குது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் இது பேசியிருக்கேன், தனித்து பேசலை, பிரித்து பேசலை. இப்போ பிரித்து பேசுகிறேன். சித்திலே சத்து இருக்குன்னு சொல்ல வரேன். சத்து இருக்குது, நான் இருக்கிறேன், அது தனி. நான் எங்கும் இருக்கிறேன், வியாபகம். நான் ஏதோ ஒரு பொருளாகி இருக்கிறேன், வாட்சாக இருக்கிறேன். அது என்னன்னா
நான் இப்போ சாவியாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், ஓகே சத்து. நான் சாவியாக இருக்கிறேன், நான் சாவி ஆகி இருக்கிறேன். சத்தா இருக்கிறேன்னா சாவியாக ஆகி இருக்கேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அறிகிறோம்ல, அதுதான் நாம. யார் அறிகிறோம்? நாம தான் அறிகிறோம். யார் அறிகிறோம்? நம்மளுடைய ஒரு பாதியை அறிகிறோம். அறிகிறதும் அறியப்படும் பொருளும் ரெண்டும் ஒன்றே. தேடுறதும் தேடப்படும் பொருளும் தேடுறவன் தான் தேடப்படும் கூடிய பொருள். அது இப்போ புரிஞ்சிருக்குமே, புரியுதா? அப்போ நான் இருக்கிறேங்கிற ஒரு விஷயம், நான் இருக்கிறேங்கிறத அறிகிறேங்கிறதும் மிக முக்கியமான சித்தினுடைய இது. இப்போ இதில் பிரதிபிம்பம் தான் ஜீவம். யாருடைய பிம்பம்? பிரம்மத்தினுடைய பிம்பம். பிரம்மத்தினுடைய பிம்பம். அச்சா, இந்த பிரதிபிம்ப ஏவ ஜீவாக, இது ஒரு டெஃபினேஷன். பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் சொல்லியாச்சு. அந்த கரண உபாதிக்கா சர்வே ஜீவாக, ரெண்டாவது டெஃபினேஷன். அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான் ஜீவன். இப்போ பிரதிபிம்பம் இருக்குல்ல, அது சைத்தன்யம். இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்குல்ல, அந்த சைத்தன்யத்தை தொடர்பு கொண்டாதான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் வேலை செய்யும். அதனால் இது ஜடம், அதனால் இது உபாதி. இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தோன்றும், நிற்கும், மறையும். சித்து இதோட தொடர்பு கொண்டே இருக்கும் இந்த இயக்கிறதுக்கு. ஏன்னா அது அசையாது. எது அசையாது? சத்து அசையாது, ஆதாரமாக இருக்குது. இந்த சித்துக்கும் சித்தாபாசம், அதுதான் சித்து சித்தா. உபாதினா ஆபாசம், பிம்பம், பிரதிபிம்பம். இப்போ உடம்பு நம்ம உயிர் சித்துன்னு சொன்னால் உடம்பு சித்தாபாசம். சொல்ல புரியுதா? இந்த சித்தாபாசத்துக்கு, சித்துங்கிறது விஷ்ணுவுக்கும் சித்தாபாசம் சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கும் வேறுபட்டு காரணமாக இருக்கிறது தான் ஈசன். அது புரியுதா? அதுதான் சத்து. புரியுதா? குழப்பம்லாம் இருக்கக்கூடாது. நான் பெருமாள் பக்தன், நான் சிவபக்தன், நான் முருக பக்தன்லாம் விட்டுடணும். அதெல்லாம் கோயிலில் வச்சுங்க, வீட்லேயும் வச்சுங்க. மெய்ப்பொருள் அது இல்லை, அதெல்லாம் அட்மின். இதனால் வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இன்னும் தெரியாதவங்களாம் இருக்கானே. சண்டை போடக்கூடாது. சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக அது நிர்குணமாக இருந்து செயல்படுது. ஒரிஜினாலிட்டி ஒரு நிர்குணம் தான், அது பார்க்கவே முடியாது நீ, ஆனால் இருக்குது. அதனால தான் சத்குரு மேலானவங்கன்னு சொன்னது. யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, எழுதியிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன கருத்து இருக்க, ஒரு சத்குரு 1000 டாக்டர்ஸ்க்கு மேலானவங்கன்னு சொன்னது. யாராவது மறுக்கிறீங்களா? மறுக்கிறதுன்னா சொல்லலாம், கை தூக்கலாம். எக்ஸாக்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓவராக இருக்குன்னு சொல்லுங்கள். இருந்தால் சொல்லலாம், கை தூக்கலாம், தைரியமாக தூக்கலாம். விசாரம் பண்ண தானே போகிறோம். ஏன் உங்களால் கை தூக்க முடியல அப்படின்னு சொன்னால், இந்த டாக்டர் சூழவடமான 7 தாதுக்களை கண்ணால் பார்த்து, டெலஸ்கோப்பு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, 1000 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்க முடியாத அந்த உயிரை குரு பார்க்குறாங்க. அதே மாதிரி 1000 மடங்கு மேலான பிரம்மத்தை குரு பார்க்குறாங்க. யாரை யாரோட இணைக்கிறதுங்கிறது தெரியுது, யாரை யாரோட எப்படி இணைக்கிறதுன்னு தெரியுது. அந்த வெல்டிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ராடு இருக்குல்ல, அந்த வெல்டிங் ராடு, அதுதான் ஞானம். அப்போ 3மே கண்ணுக்கு தெரியாத பொருள், ஆனால் 3த்தையும் சேர்த்து 3த்தையும் ஒன்றாக்குறாங்களா இல்லையா? அப்போ அவங்க மேலானவங்க தானே. இது குருவனுடைய மகத்துவம் புரியட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒன்றுமே தெரியாது. சமுதாயத்துக்கு என்ன தெரியும்னா பணம் ஒண்டி தான் தெரியும், மெட்டீரியல் ஒண்டி தான் தெரியும். அதனால் 1000 டாக்டருக்கு மேலானவங்க சத்குரு ஒண்டி தான் சொல்கிறேன், எல்லா குருவையும் சொல்லலை. யார் சித்தையும் சத்தையும் இணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்களோ, பிரம்மனிஷ்டியாக இருக்காங்களோ, ஸ்தோத்திரியமாக இருக்காங்களோ, வேதம் அங்கீகரிச்சிருக்கிறதோ, அவங்க 1000 டாக்டருக்கு மேலானவங்கன்னு சொன்னது மெய்ப்பொருள். இதெல்லாம் நீங்கள் அறியணும். ஏன்னா உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு புரிஞ்சாதான் அது உங்களுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா, வேதாந்தம் படிக்கணும்னா 100 ஜென்மா சொல்கிறது அம்பாளுங்க. வேதம் படிக்கணும்னு முயற்சி 10 ஜென்மா முயற்சி பண்ணணும். வேதாந்தத்துக்குள்ளே வரத்துக்கு 100 ஜென்மா நீ முயற்சி பண்ணணும்னு சொல்கிறது அம்பாள்.
யாருக்கு சொல்ற? அகஸ்தியருக்கு சொல்ற. அரே ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் அகஸ்தியர் கான்வர்சேஷனில் சொல்கிறா. நம்ம நேராக நம்ம இதுக்கு வந்துட்டோங்க. வேதாந்தம் புரியறதுக்குன்னு கிட்டத்தட்ட வேதாந்தம் புரியணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு 100 புத்தகங்கள் 100 சாஸ்திரங்கள் இருக்குன்னு அம்பாள் சொல்கிறா. அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் ஓங்காரம் இவ்வளவு லட்சம் நீ ஜபம் பண்ணிட்டு தான் உள்ளேயே நுழைய முடியும்னு அம்பாள் சொல்கிறா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் லலிதா திரிசதின்னு ஒன்று சொன்னல. இப்போ எப்படி நம்ம 2000 ஆடியோ எடுத்துகிட்டு தத்துவமசின்னு ஒரு 1000 ஆடியோ பேச போகிறோன்னு சொல்கிறேன்ல. 1000 வராது, ஒரு 500குள்ளே வரும்னு நினைக்கிறேன். 500 வரலாம், 300 வரலாம், 100 வரலாம், வரது வரட்டும், எனக்கு கணக்கு இல்லை, உங்களுக்கு புரியணும், அதான் கணக்கு. அது மாதிரி அகண்ட பார்வை தான் லலிதா சஹஸ்ரநாமம். அதுவும் வேதாந்தம் தான். அதை நான் எடுக்கிறேன் பாருங்கள். நேரம் இல்லை இப்போ எல்லாம். என்ன இப்போ பிரச்சனைனா நேரம் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே நேரம் பற்ற மாட்டுது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் இதில் போயிடுது. பூஜை 3 மணி நேரம் போயிடுது. பூர்வாங்கம் ஒரு 2 மணி நேரம், 10 ஹவர் ஆகிவிடுது. 10 ஹவருக்கு ஹாப்பி தான், ஒன்றும் மகிழ்ச்சியில் குறையில்லை, சந்தோஷம்தான். மேலே மேலே சந்தோஷம் பெருகிட்டே இருக்குது. ரொம்ப அலட்டிக்காமல் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். சுவாமி உபதேசம் அப்படி தான், உங்களுக்கும் அதையே தான் சொல்கிறேன். அதனால் பிரதிபிம்பம் சொல்லியாச்சு. அந்தகரண உபாதின்னு சொல்லியாச்சு. அந்தகரனுடைய உபாதி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தான் உபாதி. அதான் அந்தகரணமாக இருக்குது. இதுக்கு தான் அது சைத்தன்யம் இது கொடுக்குது. ஸோ இதுவும் ஜீவன்தான். ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு இது உடம்பு, சித்துக்கு இது உடம்பு. மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிறது சித்தம். சித்தத்துக்குள்ளே தான் சித்து இருக்குது. சித்துக்கு ஒரு லொக்கேஷன் வேணும்ல. ஆச்சா, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு பூத உத்த சூக்ஷ்மாங்கோபாதிகா. மகாபூதம் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள், அதுக்கு பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, தொடர சக்தின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அது அறிவு தானே? அறிவு தானே? அது அறிவு தானே? ஞானம் தானே? அது உணர்வு தானே? அதனால் அதுவும் சித்து தான் அப்படின்னு சொல்லுது. சித்துக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத சொல்லுது. புரியுதா? சித்தம், நான் அடி தெளிவுபடுத்துகிறேன் பாருங்கள். சித்தம், சித்து, சித்தம்னு சொல்கிறதுல சித்தம் மனம் புத்தி அகங்காரம் அந்தகரணம். அந்தகரணம் ஃபஸ்ட்டு சித்து, 2வது அந்தகரணம். சித்து தனியாக இருக்குது. சித்துக்கு ஆதாரம் சத்து அசையாது, அதை விட்டுருங்க. ஆதாரம் சித்து இருக்குது, அந்தகாரணம் இருக்குது. அந்தகாரணம் தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 இருக்குது, மொத்தம் 5. சித்து 1 6. புரியுதா சொல்கிறது? இப்போ இந்த பார்க்குறது கேட்குறதுன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, அதுவும் சித்து தான். பார்க்குறது கேட்குறது பேசுகிறது ஒரு சக்தி இருக்குல்ல, அதுவும் சித்து. இந்த சக்தி எல்லாமே சித்து தான். அதை தான் அம்பாளுடைய அணுக்கள்னு டே 1ல் சொன்னோம். ஞானமே அம்பாள் தான், தெரியுமில்ல? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்கிறீங்கள, அதில் ஒன்று தான் உணர்வு. அது செயல்பட்டால் கிரியா, ஆசைப்பட்டால் இச்சா. புரியுதா? இது 3வது பாயிண்ட்டு. 1 பிரதிபிம்பம், 2 உபாதி அந்தகரணம். அந்தகரணமே சித்துன்னு சொல்லிடுச்சு. 3வது மகாபூதத்தினுடைய தன்மாத்திரா, அதான் சூக்ஷ்ம அங்க உபாதிக்கா. சர்வஜீவா, எல்லா ஜீவனும் சூக்ஷ்ம அங்க உபாதிக்கானா என்னது? மகாபூதம், அதனுடைய சூக்ஷ்ம அங்கம்னா தன்மாத்திரா. புரியுதா? இதெல்லாம் வந்து இதுதான் ரகசியம்னு சொல்கிறது. அதில் சூக்ஷ்ம அங்கம்தான் சொல்லியிருக்கேன். மகாபூதத்துக்கு சூக்ஷ்ம அங்கன்னா சூக்ஷ்ம உடம்பு என்னன்னு கேட்டால் தன்மாத்திரா தான். தன்மாத்திரான்னு எழுதாமல் போடும். இதை மற்ற இதெல்லாம் அத்தியனம் பண்ணியிருந்தால் அப்போ புரியும். இது வந்து ஸ்தூலமாக வர்றதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அதுதான் சூக்ஷ்மம். இப்போ உடம்புக்கு எப்படி
ஸ்தூலமாக வரதுக்கு முன்னாடி சூக்ஷ்மம் வரும்போது சொன்ன மாதிரி பஞ்சீகரணம் செய்யாமல் இருக்கிறதுல அது வந்து சூக்ஷ்ம தன்மாத்திரா. தோன்றாமல் இருக்கும்போது தோன்றுனா ஸ்தூல தன்மாத்திரான்னு சொல்லுவாங்க. அதுதான் பஞ்சபூதம். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ எத்தனை ஆச்சு? 3 ஆச்சா? அப்புறம் புத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம். உங்கள் புத்தியில் ஒரு அறிகிற தன்மை இருக்குல்ல, புத்தியில் அறிகிற தன்மை. பஞ்சபூதத்துக்கு ஒரு தன்மாத்திரா இருக்குது, பஞ்சபூதத்துக்கு ஒரு அறியும் தன்மை இருக்குது. அது மட்டும்தான் செய்யும். கண்ணு செய்கிற வேலையை காது செய்ய மாட்டேன்னு சொல்லிடும். காது செய்கிற வேலையை வாய் செய்ய மாட்டேன், அதை உன் வேலையை நீ பார்த்துக்க. அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிறாங்கள, அது உன் வேலை, இது ஏன் வேலை சொல்கிறாங்கல்ல. அண்ணன் தம்பி கூட சொல்லுவான், ஆஃபீஸ்லேயும் சொல்லுவான், அது உன் வேலை, இது ஏன் வேலை சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் நீ பண்ணணும். நான் இது வரைக்கும் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் அதை நீ அப்படி பண்ணணும், நான் இதை இப்படி பண்ணணும் சொல்கிறேன்ல. அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச வேலைகள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் அறியறது ஒன்று இருக்குல்ல, அதை சொல்கிறது. அதான் புத்தி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. புத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம். புத்தியில் வெளிப்படும் பிம்பிக்கப்படும் சைத்தன்யம். உணர்வு, அறிவு, உணர்வு. புரிஞ்சுக்கங்க. புரியுதா? இப்போ எத்தனை ஆச்சு? 4 தத்துவங்களை சொல்லு. ஸோ இத்திய பரே மன்யந்தே. இப்போ நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிறதா இருந்தால் உணர்வுன்னு எடுத்துக்கலாம், ஒன்று போதும். புரியுதா? இத்திய பரே மன்யந்தே ஏஷாம் உபாதீனாம் அத்தியந்த பேதோன வித்தியத்தே. இவைகளுள் இந்த உபாதிகளுக்குள் பெரிய வேற்றுமை இல்லை. அறிவு, உணர்வு, பார்க்குற சக்தி எல்லாமே அறிவு தான். ஒரு கணக்கில் போட்டால் எல்லாமே அறிவில் தான் வருது. அதனால் மொத்தமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? உணர்வுன்னு தமிழில் சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் ஞானம்னு சொல்கிறோம், ஞானேந்திரியம்னு சொல்கிறோம். இந்திரியங்கள்னால் அதோடைய உறுப்புகள். ஞான இந்திரியம், கர்ம இந்திரியம். கர்ம இந்திரியம் என்னது? வேலை செய்கிறது. கை எடுப்பேன், கால் நடப்பேன், வாய் பேசுவேன், நாக்கு வந்து சுவைப்பேன், அது வந்து ஞானம். பேசுவேன் கர்மா. பார்த்தீங்களா? ஜபிச்சா அது கர்மா, நினச்சா அது ஞானம். புரிஞ்சுக்கணும். சர்வ பரிபூர்ண நாராயணஸ்துனையா நிஜயா கிரீடத்தை. இதெல்லாம் நாராயணன் தனது மாயாவினுடைய கிரீடா, விளையாட்டே. ஸ்வேச்சையா, தான் விருப்பப்படி அவர் அப்படி விளையாடுறார். டைம் பாஸ். இறைவன் 2 பொம்மையை செய்தான், தான் விளையாட. 2 பொம்மையை செஞ்சான் ப்ளே பண்ணதுக்காக. அந்த 2 பொம்மையை சேர்ந்து தான் விளையாட ஒரு பொம்மையை செஞ்சிச்சு. சில பேர் 2 பொம்மை செஞ்சிடறான், சில பேர் 4-5 பொம்மை. அந்த காலத்தில் 10-12 பொம்மையை செஞ்சிச்சான் விளையாட. அதான் கிரீடதி. ஸ்வேச்சையா சதா தத்வது வித்தியமான. அதனால் தத்வது வித்தியமானம், அதெல்லாம் நிறைந்த அந்த சித்து அதுக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? சித்தத்துக்குள்ளே இருக்குது. சித்துன்னு இப்போ ஒன்று இருக்குது, எங்கேயோ இருக்குது, தோன்றலை வச்சுங்க. ததுவது வித்தியமான பல்கு விஷய. இந்த சித்து என்ன பண்ணுதுன்னா, பல்கு, இந்த பலத்து அந்த செகண்ட்ஸுக்கு வர இல்லையா, அல்ப ஆசை, போகம், சுகாசையா, சுகத்தை ஆசைப்பட்டு சர்வே ஜீவாக, எல்லா ஜீவர்களும். இப்போ சுவாமி ஒன்று தான், அம்பாள் பல. அம்பாள் எப்படி இருக்கா? அணுக்களாக இருக்கா. அதை தான் மாதுளை முத்துக்கள்னு சொல்லியாச்சு. அதில் தெளிவாக இருக்கிறீங்கள. ஏன்னா நீங்கள் அணுக்களை பார்த்துருக்க மாட்டீங்க, படிச்சிருப்பீங்க. பாமரர்கள் படிக்காதவங்களுக்கு மாதுளை பழம் ஈஸியாக புரியும். ஒரே ரசம், ஒரே கலர், ஒரே சுவை,
ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே இப்போ 100த்துக்கும் மாதுளம்பழம் தான் பேர். 100 முத்துக்களுக்கும் மாதுளம்பழம் தான் சொல்லுவீங்க. மாதுளம்பழம் முத்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது புரிஞ்சிச்சா? அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த ஜீவனுக்குள்ள அந்த சித்து இருக்குது, அது வெளிப்படுது. அல்ப விஷயம், பல்க விஷயம், சின்ன போகத்துக்காக சுக ஆசையா சுகம் கிடைக்கும்னு நம்பி சர்வே ஜீவாக எல்லா ஜீவர்களும் பிரதாவந்திய அசார சம்சார இந்த சம்சாரத்தை பார்க்குது. இது சாரமற்றது, பொருளற்றது. அதுதான் பொருளற்றவற்றை பொருளாக கருதும் மருளாளார் மாயப்பிறப்பு. நேற்று ஒரு திருக்குறள் சொன்னேன். இன்னும் ஒரு திருக்குறள் சொன்னேன் நான். வெள்ளத்தனை. அதுபோல் பொருளற்றவற்றை பொருளாக கருதக்கூடிய இந்த சம்சாரத்தை, சம்சாரம்னா உலகம், பொருளற்ற இந்த சம்சாரத்தை பொருளாக கருதி தவெல்லாம் பண்ணுறான் தெரியுமில்ல. கல்யாணத்துக்கு சும்மா தானம் பண்ணனா பண்ண மாட்றான். பூஜைக்கு கல்யாணத்துக்கு கல்யாண மாலை ஒன்று போடுறா அப்படின்னா போடுறான். என்ன ஞானம் பற்றியில தவம் பண்ணுறான், அப்புறம் தெரியும். என்ன பண்ணுறது, இதெல்லாம் இயற்கை. சர்வே ஜீவாக பிரதாவந்திய எல்லா ஜீவனும் ஓடுதுங்க இந்த ஆசைக்காக, அல்பாசைக்காக. தாவந்தின்னு போட்டிருக்குங்க, அசிங்கமாக சொல்லிடுச்சுங்க. ஓடுதான், எல்லாம் அலைதான். தாவந்திய அசார சம்சாரம், சம்சார சக்கரை. அந்த சக்கரத்தில் ஏவம் அனாதி பரம்பரா, எவ்வளோ நாளாக ஓடுதான், அனாதி பரம்பரையா. எத்தனையோ சிவசக்தி வந்த மாதிரி பரம்பரையாக ஓடிக்கிட்டு இருக்கான். அனாதி பரம்பரைனா ஆதியே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். முடிவு இருக்கா? முடிவு இருக்குது. ஜீவராசிகளுக்கெல்லாம் முடிவு இருக்குது. எப்போ? பிரளயம். அதுவாக போயிடும் கொஞ்ச நாளில், போஸ்ட் ஒட்டுவான். அப்படி இல்லைன்னா பிரளயத்தில் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். யாரும் அங்கே கிடையாது. எல்லாம் போ 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 போயிட்டு வா, வேறு சட்டையை போட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுது? ஏவம் அனாதி பரம்பரா வர்த்ததே, அனாதி சம்சாரம் விபரீத பிரம்மாதி உபனிஷத். இந்த சாரமற்ற சம்சாரத்தில் விபரீதமான பிரம்மையினால், பிம்பம் தானே இது, அவித்யா தானே சம்சாரம். சம்சாரம் யார்? உலகம் வந்து ஒரு பிம்பம். உண்மையை சொல்லும் போது கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். இங்கே ஆண் பெண்ணெலாம் கிடையாது, அதனால் புரிஞ்சுங்க. ஜீவராசிகள் எல்லாருமே குறிக்கும் அது. ஆண் பெண்ணெலாம் உங்கள் யூகெல்லாம் விட்டுருங்க. உங்கள் யூகாக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறதுக்கு தான் வேதாந்தம். அதான் அறிவுன்னு பேர், அதுக்கு ஞானாக்னின்னு பேர். இங்கே யாரும் உயர்வு தாழ்வுலாம் கிடையாது. இங்கே பிறந்துட்டோம், பிம்பமாக செயல்படுறோம், கீழே இருக்கிறோம். அசூரிய லோக்காகன்னு சொல்லிடுச்சு. இருட்டு உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அல்ப சுகத்தை தேடி தாவந்தி எங்கே 4 பக்கமும் ஓடுதான். அனசனை பசி பட்டினியோடு ஓடுதான், உணவை தேடி ஓடுதான். பாவமாக இருக்கா இல்லையா? இதை விட நரகம் என்ன இருக்கு? மேலே திவ்யன்னு சொல்லியாச்சு. மேலே சத்து இருக்கிற இடம் நம்ம உடம்பே வச்சுங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு மயக்கமாக, ஒரு மாதிரி குழப்பமாக, ஒரு மாதிரி பதட்டமாக, ஒரு மாதிரி பயமாக எப்பயாவது ஏற்படும். இப்போ சந்திராசிரமம்னு வச்சுங்களேன். இப்போ கிரகணம் வந்துச்சுல்ல நேற்று, பல பேருக்கு தூக்கம் போயிருக்கும். பல பேர் தைத்தக்குன்னு ஆடி இருப்பாங்க. பல பேர் ஒரே குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. எல்லாம் சென்சேஷன் இருந்தால் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். நமக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்குது, நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்குது, நமக்கும் தேவதைகளுக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம அப்படியே அப்படி பேச முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்மளுடைய பாரம் குறையும். நம்ம எல்லா குப்பையும் அள்ளி போட்டுக்கிட்டு சட்டைன்னு சொல்லிட்டு குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா சட்டையும் ஆபரணம் பண்ணணும், நெருப்பு வைக்கணும் ஞானாக்னினால். ஏவம் அனாதி பரம்பரா வர்த்தத்தை, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். வர்த்தத்தை ஆவர்த்தத்தை
மாலையை சுற்றுறோம்ல, ஜபமாலை சுற்றுற மாதிரி அது சுழல்ல, தண்ணீர் சுழல்ல, இந்த சம்சார சுழல்ல விபரீத பிரம்மையினால் அங்கே சகம் கிடைக்கும், சாஸ்வதமாக கிடைக்கும், அங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும். அந்த கடையில் ஹைவேஸில் தான் நல்ல கடையாக இருக்கும். அந்த கடை பேர் சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு வா, திறந்துருக்கா இல்லையா அப்படிலாம் சொல்லுதில்ல ஜீவன் தான். யாரோ சுழன்று துன்புறுகின்றன என்று உபனிஷத் கூறுகிறது. இந்த பாருங்க, விபரீத பிரம்மாதி உபனிஷத்து என்று உபனிஷத் கூறுகிறது. அத்த சிஷ்யோ, இது 4 சாப்டர் முடிச்சிடுச்சு. 5வது சாப்டர் நம்ம கண்டினியூவாக நம்பர் போடுறோம். 51வது மந்திரம். அத்த சிஷ்யோ வதத்தி, சிஷ்யன் பேசுகிறான். யார் சிஷ்யன்? பிரம்மா. குரு யார்? மகாவிஷ்ணு. குரும் பகவந்தம், குருவை பகவான் தான் சொல்லுவாங்க. முருகனை பகவான்னு டைரெக்டாக சொல்லலாம். 6 பக்குனா 6 ஐஸ்வர்யம் உடையவர் முருகப்பெருமான். 6 ஐஸ்வர்யம் இந்த இதில் வரும்போது நம்ம சொன்னல, யோக சக்தியாக இருக்கக்கூடியவ போக சக்தியாக மாறுறா இந்த சாதகனுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான ஐஸ்வர்யங்களை கொண்டாந்து கொட்டுவா அப்படின்னு. அதனால தான் சாமியார்கள்லாம் நிறைய பணம் வச்சுருக்காங்கன்னு சில பேருக்கு பொறாமையாக இருக்குல்ல. அவனுக்கே இவ்வளோ பணம், இவ்வளோ கார் வச்சுருக்கான், இவ்வளோ செல்ஃபோன் வச்சுருக்கான், இவ்வளோ பெரிய பங்களாலாம் வச்சுருக்கான், இவ்வளோ ஆசிரமம் வச்சுருக்கான், 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுருக்கான். சாமியாருக்கு எதுக்குன்னு கேட்குறீங்கல்ல. அவன் விரும்பினாலும் சொல்லுதுங்க மந்திரம், அவன் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் போகசக்திங்கிற யோகமாயா கொண்டு வந்து குவிப்பால். அதனால தான் சம்சாரி தத்திரம் பிடிச்சவன் அவனுக்கு கொடுக்க மாட்டா. வேண்டான்னு சொன்னான்ல, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. இந்த பாயிண்ட் யாரோ ஒரு கவிஞன் எழுதியிருக்கான். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, வென்று முடிப்பவன். பிரம்மஞானம் தான் வென்றுலாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால் மறுக்கந்தா சொல்லுங்கள். ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. இந்த வாக்கியத்தை மகா வாக்கியத்தில் எடுத்திருக்காங்க. இது சுட்டாங்களோ இன்ஸ்பயர் ஆனாங்களோ எப்படி வேணாலும் எடுத்து தப்பு இல்லை. இதை நீங்கள் வெளிப்படுத்துகிறது தான் முக்கியம். புரியுதா? அதனால் இந்த ரூட்டில் போனால் நம்ம தரித்திரத்தில் மாட்டிக்குமோ, பணம் வருமா வராதா கவலைப்படாது, எல்லாம் வரும். எவ்வளோ வேணும் உனக்கு, யார் யாருக்கு எவ்வளோ வேணும் எல்லாம் லிஸ்ட்டு எழுதி கொடுங்க. மந்திரம் வந்துடுச்சு. மந்திரம் எழுதிட்டேன், நான் டைரியில் எழுதிட்டேன். ரெஃபரன்ஸோட பேஜ் நம்பர்லாம் எழுதியிருக்கேன். எந்த உபநிஷத்து, எந்த பேஜ், எந்த மந்திரம், எந்த சாப்டர்லாம் எழுதி வச்சுருக்கேன். மறுக்கமெல்லாம் தத்துவமசியில் வெளிப்படும். அஷ்டமா சித்தின்னு சொல்லும்போது கூட எனக்கு நம்பிக்கை வரல. எதுக்கு நமக்கு அது அப்படி தான் நினச்சேன் நான். இப்போ சர்வேஜ்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த நிலையெல்லாம் கடந்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க என்னை கேட்குறான்னு வச்சுங்களேன், நான் செய்கிற வேலைக்கான சர்வேஜ்ய நிலை எனக்கு இருக்குது. அவ்வளோதான் பையன். சொல்கிறது புரியுதா? நான் எந்த வேலை செஞ்சேன், நான் செய்கிற வேலை நீ செய்ய முடியாது. ஏன்னா நான் செய்கிற வேலை நான் செய்யலை, என்னை வச்சு பரம்பொருள் செய்கிறாரு. அதனால் மகத்தை அது தாடாக நடக்குது. ஆனால் பேர் எனக்கு வருது, நல்ல பேர். நம்ம நல்ல பேர் கெட்ட பேர்லாம் நம்ம அதுக்கெலாம் அப்பாற்பட்டவங்க. நல்ல பேருக்காகவும் கெட்ட பேருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டோம். நம்ம ஒரு பாத்திரமாக இறைவன் பயன்படுத்துகிறாங்கிறது, நம்மளை ஒரு கருவியாக இறைவன் பயன்படுத்துகிறாங்கிறத அடியன் பிரத்யட்சமாக உணர்றேன். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டணும், யாரை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் ஒரு அனுபூதி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் எக்ஸம்ஷன். நம்ம ஆசை துறந்தால் அகிலம் ஒன்று. எளிமையாக புரிஞ்சிருக்குமே. ஒரு படத்தையும் விடுறதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன தப்பு? உங்கள் மைண்டில் நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி ஓப்பனாக சொல்லிட்டீங்க, காதில் விழுந்துருச்சு. என்ன தப்புங்கிறேன். நான் தான் பாட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டேனே, கேட்பேன். என்ன பண்ணுவேன்? வேறு என்னத்தை கேட்குறது சொல்ல? என்னையா இதெல்லாம்? என் பார்வை வேறு. புரியுதா? குழந்தைங்க டிவி பார்க்குதுன்னா
ஏதோ ஒரு சீட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஐயோ இதெல்லாம் குழந்தைங்க பார்க்கக்கூடாதுலாம் அப்படின்லாம் சொல்லாது. குழந்தைங்க அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு பார்க்கும், அது உங்களை மாதிரி பார்க்காது. புரியுதில்ல? அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் தான் கற்றுக்கணும். இதை ஒரு வாத்தியார் சொன்னாராம், ஒரு வாத்தியார் 5 பாடத்தையும் நடத்த மாட்டார். அப்புறம் ஒரு குழந்தை எப்படி 5 பாடத்தையும் படிக்கும் அப்படின்னு கேட்டேன். குழந்தை நியாயமான கேள்வி தானே. சிலபஸ் தப்பாக இருக்குதுன்னு சொன்னிச்சான். சொல்லுதே புரியுதா இல்லையா? நான் அதை நினச்சது உண்டு, ஆனால் சொன்னதில்லை. அம்மாவா வந்து பாடத்தை நடத்திட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் இந்த லீவு வந்து வச்சுக்கலாம், பாடம் நடத்திட்டு போகல, அதோடு விட மாட்டாங்க. ஹோம்ஒர்க் வேறு 5 பேர் வச்சா ஒரு குழந்தை என்ன ஆகுறது? அது என்ன பண்ணுது? அது முக்தாத்மாவா, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பேரண்ட்டு நான் எழுதி தரேம்மா அப்படின்னு இது எழுதாத காலகட்டத்தில் ஏமாத்திருச்சுல, அந்த ஹோம்ஒர்க்கை இப்போ பண்ணுது. அப்போ தூக்காத புக்கெல்லாம் இப்போ தூக்குது. அப்போ நடக்காத நடையெல்லாம் இப்போ நடக்குது. அப்போ மரியாதை இல்லாமல் நடந்துது டீச்சர்கிட்ட, இப்போ மரியாதையோடு கை கட்டி நடந்துது. ஏன்னா பிள்ளைங்க வளரணும். அதான் காலம் அப்படியே பதில் சொல்லுதே இல்லையா? இப்போ சிஷ்ய குருவை பகவந்தம்னு குருவை பகவன் சொல்லணும். புரியுதா? நமஸ்கிருத்திய பகவன் நமஸ்காரம் பண்ணுறார். இந்த சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுறது அம்பாளுன்னு சொல்கிறான் இந்த திரிசதியில். அம்பாள் ஆவிர்வாவம் ஆகுறா. ஏன்னா இவன் சொல்லித்தர மாட்டேங்கிறாரு ஹயக்ரீவர். இந்த திரிசதியினுடைய சூக்ஷ்மத்தை சொல்லித்தர மாட்டேங்கிறாரு. லோபமா வந்து என்னுடைய சிஷ்ய, அவளுக்காக நான் வந்து தோன்றுறேன். தோன்றினவனே இவர் வந்து வளம் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு, சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிற என்னுடைய சிஷியனுடைய கணவர் சொல்லிக் கொடுங்க. நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ரகசியம் தான் சொன்ன தவிர சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அது நல்லா புரிஞ்சுங்க. இந்த குரு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இணக்கம் இல்லாதவங்களுக்கும் தகுதியற்றவர்களுக்கும் சொல்லித்தராதிங்க. அதில் அடியனுக்கு 100% உடன்பாடு. இணக்கம் இல்லை, குருக்கிட்ட இணக்கம் இல்லைங்க, பண்பாடு இல்லை, பணிவு இல்லை, அவனுக்கு எப்படி சொல்லித்தர முடியும்? யாருமே எடுத்துக்கமா. அந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு தான் சுவாமி குருவை நடுவில் போடுறாங்க. அவர் ஹேண்டில் பண்ணால் பெருசாகிடும்னு சொல்லிட்டு தான் குருவை போடுறாங்க. என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கோங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு. புரியுதா? உன்னுடைய லெவல்லாம் என்னன்னு தெரியணும்ல. நமஸ்கிருத்திய பகவான் சர்வாத்மனா நஷ்டாய அவித்யாயாக புனருதய கதம். இப்போ சிஷ்யன் வந்து பகவானை பார்த்து கேட்குறாரு, எல்லா ஆத்மாவும்னா எல்லா ஜீவனும் நஷ்டாய இறந்த பிறகு இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவித்யா திரும்ப எப்படி புனருதயம், எப்படி அஞ்ஞானம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சத்தியமேவைத்தி, நீ சொல்கிறது சரிதான்ப்பா. இறந்து போயிட்டான், அவனை அவித்யாலாம் போயிடணும்ல, அவனோட போயிடணும்ல. சரி, அவனோட போயிடுச்சே, எப்படி திரும்பி அவித்யா வருது அப்படின்னு கேட்குறான். அவித்யா தான்டா அகங்காரம். அவித்யா தான் பிறக்குது, அகங்காரம் தான் பிறக்குது, அவித்யா தான் பிறக்குது. அது எப்படின்னு கேட்டால், பிராவிட் கால பிராரம்பே யதா மண்டூகாதீனாம் பிராதுர்பாவ ததுவத்து. மழை காலம் முடிஞ்சு வெயில் காலத்தில் ஒரு தவக்கலையும் இருக்காது, எல்லாம் வயலில் செத்து கிடக்கும். அப்படி நல்லா 4 காலை பரப்பிட்டு ஹைவேஸில் அடிப்பட்ட தவக்கலை மாதிரி சொல்லுவான்ல, அது மாதிரி கிடக்கும். குளம் இருக்குல்ல, குளத்தில் மீன் இருக்குல்ல, மீன் வந்து தண்ணி சுத்தமாக வற்றி போயிடும். நம்ம நடந்தே போகலாம், குறுக்க இந்த கரைக்கு நடந்து போகலாம் சேத்துல. சில இடத்துல கொஞ்சம் ஈரமாக இருக்கும். என்ன, வெயில் காலத்தில் சுத்தமாக வற்றினா அப்புறம் புதுசாக வந்தால் டக்குன்னு மீன் வந்துடும், டக்குன்னு குஞ்சுஸ்லாம் நிறைய வரும். என்னன்னு கேட்டால், எல்லா மீனும் நிறைய மீன் 100ல் ஒரு 60% மீன் அந்த சேத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அது வந்து மாதக்கணக்கில் இருக்குமா. சொல்ல புரியுது? அதெல்லாம் எடுக்கிறான், அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது.
சயின்டிஃபிக்காக பார்க்கணும். இந்த தவக்கலையெல்லாம் எப்படி வெயில் காலத்தில் இல்லாமல் போய் மழை பெஞ்சா எல்லாம் ஃப்ராக் ஃப்ராக் ஃப்ராக்னு கத்தும். ஃப்ராக் ஃப்ராக்னு கத்துதில்ல, அதனால தான் அது ஃப்ராக்னு வச்சோம். அதை மண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அண்டா மண்டு பயலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தவக்கலை பயலை. அவன் யாரை திட்டுறான்? அவங்க அப்பாவை திட்டுறானா? மண்டு மண்டு அந்த இக்கை விட்ருவாங்க. அதுமாதிரி பேக்குன்னுவாங்களே, பேக்குன்னா பேக்கு சரியான பேக்குடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேக்குன்னா பொதுவாக இப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்க அதிகமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பேக்குன்னா பேவகூஃப்னு அர்த்தம், முட்டா பையலன்னு அர்த்தம். அதை வந்து சுருக்கி பேசுகிறாங்களா இவங்க. பேவகூஃபு ஹிந்தி வேர்டு அது. பேக்கு ஆச்சா. மண்டு காதீனா மழை காலத்தில் பிராவிட் கால பிராரம்பே யதா மண்டு காதீனா பிராதுர்பாவ் எப்படி உற்பத்தி ஆவது போல் சர்வ ஆத்மனா நஷ்டயா அவித்யா. இங்கே ஆத்மா நஷ்டமாகாது, இந்த ஆத்மீய மனிதனா நஷ்டமாகிறதுனால அவித்யாவும் நஷ்டமடைகிற மாதிரி இருக்கு. உண்மேஷ காலே அவ்வளோதான். கண்ணை திறந்தா உண்மேஷ காலே புனருதய பவதி. தூங்கும் போது அவித்யா இந்த சித்தானது அவித்யாவுக்குள்ளே போய் ஓய்வெடுக்குது. கண்ணை திறந்தா வெளியில் வந்துடுது. கண்ணை திறக்கூடாது, புரியுதுல்ல? அதான் கண்ணை மூடி உட்காரு. இது பல அர்த்தங்கள் கொடுக்குது எனக்கு. இந்த கண்ணு மூடி உட்காருங்கிற வார்த்தை பல அர்த்தங்கள் கொடுக்குது. சிந்திச்சா நிறையா வரும் போல். நிறைய அர்த்தம் கொடுக்குதுங்க. ஏன்னா கண்ணை முன்னா நம்ம பிரம்மத்தை பார்க்குறோம், கண்ணை முன்னா உள்ளே போகிறோம், கண்ணை முன்னா உண்மையாக இருக்கும், கண்ணை முன்னா ஜெகத்து இல்லை, கண்ணை முன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னே தெரியாது, கண்ணை முன்னா எந்த கவலையும் இல்லை. அதனால தான் அந்த குறுக்கு வழியில் அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறான் மனுஷன். கடைக்கு போகிறான், கண்ணை திறந்தா அவித்யா வெளிப்படைஞ்சிடுது. இது என்ன கொடுமைன்னா, இருட்டு உலகத்தில் குறைபாட்டோட கண்ணு தெரியாமல் அறிவு இல்லாமல் நீ எப்படியா பொழைச்சிக்க. நீ தேடுனா உனக்கு சாப்பாடு கிடைக்கும், தேடுனா தண்ணி கிடைக்கும், தேடுனா உனக்கு சௌகரியம் கிடைக்கும்னு அப்படி விட்டு அதனால அவன் தேடுறான். அதான் 4 திசையிலும் ஓடுறான். அவன் ஓவராக ஓடுறான். அதுதான் நம்ம கருத்து. இப்போ சில மந்திரங்கள் வருது பின்னாடி, நெஞ்சியை உழுக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்குது. இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது இன்றைக்கி உள்ளதை எழுதியிருக்கு. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கோ அதை எழுதியிருக்கு பாருங்கள். இப்போ பகவான் அடுத்த கேள்வி. பகவான் கதம் ஜீவானாம் அநாதி சம்சார பிரம்மக. ஹே குரு, ஜீவானாம் இந்த ஜீவர்களுக்கு அநாதி சம்சாரம், ஏகப்பட்ட உலகம் ஏகப்பட்ட ஜெகத்து இருக்கே, பிரம்மக மாயா மயக்கத்தினால பல கோடி ஜெகத்து, பல கோடி வாழ்க்கை, பல கோடி லோகம் இந்த ஜீவன் கடந்து வருது. தன் நிவர்த்திர் வா கதமித்தி, அதுலேருந்து எப்படி நிவர்த்தி ஆகிறது, அதுலேருந்து எப்படி விடுதலை, ஜகத்துலேருந்து எப்படி விடுதலை, கண் மூடியுது. தன் நிவர்த்திர் வா கதமானி, எப்படி இதுலேருந்து நிவர்த்தி ஆகிறது. கதம் மோட்ச மார்க்கம் மோட்ச மார்க்கத்தை எப்படி பிடிக்குது அந்த வழி. ஏன்னா இந்த கீழே நம்மளை போட்டிருக்குல்ல பூமிங்கிற பூலோகம், பயங்கரமான மோசமான நரகம் இது. அறிவு இல்லை, மெய் அறிவு இல்லை, செத்த நீ இன்ச்சு பை இன்ச்சு நீ சாகணும். இங்கே தான் நம்மளுடைய மனம் வேதனைப்படுறது எந்த இடம்னா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தா போதும், அது பொழைச்சிக்கும். கொஞ்சோண்டு ஞானம், ஒரு 10 வார்த்தை கொடுத்தா போதும். ஒரு நல்ல பேரண்ட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு 10 வார்த்தையை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 10 வார்த்தையை கொடுங்க. உங்கள் உற்றார் உறவினருக்கு 10 வார்த்தையை மைண்டு வச்சுங்க. 10 to 100லேயே அவங்களுக்கு தெளிவு பிறந்துடும். இப்படி இருட்டில் அது வெளிச்சமாக இருக்கும். இந்த இருட்டில் வாழக்கூடிய இந்த உலகம், ஏன்னா இருட்டில் தான் எல்லோரும் வாழ்கிற, யாருக்கும் தெரியாதுங்க. ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடங்க இந்த இடம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிந்திக்கக்கூடிய இடம்.
ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய இடம், விழிப்பு நிலைக்கு நம்மளை தூண்டக்கூடிய இடம், நம்ம ஞான மார்க்கத்தை திறக்கக்கூடிய கதவு இருக்கிற இடம் இதுதான், இந்த இடம்தான். அதனால் ஒரு 10 வார்த்தை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 10 வார்த்தையை செலக்ட் பண்ணி கொடுங்க, 1 by 1 கொடுங்க. ஒரு 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 ஃப்ரெண்டு உடனே வரமாட்டான், அவனுக்கு ஒரு 5 வருஷம் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, ஒரு நாள் வந்துடுவான். அவன் எவ்வளோ சீக்கிரம் வராங்கிறது அது அவனுடைய புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. கோயிலுக்கு வரத்துக்கே புண்ணியம் வேணும்னு சொன்னால் 50% தாண்டா தான் புண்ணியம். ஒரு பர்சன்டேஜெல்லாம் உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக சொல்கிறது. பர்சன்டேஜெல்லாம் வேதத்தில் இல்லை, அனுமானத்தில் தான் சொன்னோம். ஆனால் அதுக்கெல்லாம் மந்திரம் இப்போ இந்த உபநிஷத்தில் நிறைய மந்திரங்கள் நம்ம அனுமானத்தில் பேசுனதுக்கெல்லாம் மந்திரங்கள் கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக அனுமானத்தில் பேசின பல விஷயங்களுக்கு மந்திரம் இங்கே ஊர்ஜிதப்படுத்துது. வருது, பின்னாடியே வருது பாருங்கள். இதுலேருந்து நிவர்த்தி ஆகிறது கதம் எப்படி, கதம் மோட்ச மார்க்கம், இந்த விடுதலைக்கான வழி எது, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அதுக்கான சாதனம் என்ன, யார் சாதனம், மோட்சத்துக்கு யார் சாதனம், ஞானம். ஞானத்துக்கு எது சாதனம், வேதம், உபநிஷத். உபநிஷத்துக்கு யார் சாதனம், குருவுக்கு யார் சாதனம், புண்ணியம் அல்லது ஈசன். புண்ணியம் இருந்தால் தான் ஈசன் கன்சிடர் பண்ணுவார். ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லாருக்கும் தான் சொல்லித்தரார், புண்ணியம் பண்ணனே, நான் பண்ண மாட்டேன், எனக்கே பத்தலை, குரு சேவா நான் பண்ண மாட்டேன், அவரால் என்ன தான் நடக்குது அப்படின்னு இருந்தால் எல்லாருக்கும் தானே சொல்லுதோம். அதனால் ஈஸ்வரன் குரு, ஈஸ்வரன் புண்ணியம், குரு வேதம், ஞானம், அதுதான் மோட்சம். கதம் மோட்ச மார்க்கம் ஸ்வரூபம் ச மோட்ச சாதனம் கதமிதி. மோட்ச சாதனம் எப்படி, எது, கோவா மோட்ச உபாயம், எந்த பிளானு, என்ன பிளானு, எப்படி போகிறது, கீதிருஷம் மோட்சஸ்வரூபம், என்னெல்லாம் வகை, எப்படி இருக்கும் மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும், மோட்சம் எப்படி, அது ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்குறான், அனுபூதி எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. காவா சாயுஜ்ய முக்தி, சாயுஜ்ய முக்தின்னு சொல்கிறாங்களே, சாலோகம் கேட்கல, சாமீபியம் கேட்கல, சாரூபம் கேட்கல. சாயுஜ்யங்கிறது சிவபோகம், இரண்டரை அத்வைதம். சாயுஜ்யம்னா அத்வைதங்க, அதை புரிஞ்சுங்க. சாயுஜ்யம்னா என்னென்னு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. சாயுஜ்யம்னா அத்வைதம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். காவா சாயுஜ்ய முக்தி, ஏதத் சர்வம், இதெல்லாம் தத்துவதக கதமிதி. அப்போ பிரம்மாவுக்கு இது பற்றி ஐடியா இருந்திருக்கு. ஒன்றுமே தெரியாமல் அவர் கேட்கல, கொஞ்சம் சந்தேகம் தான் கேட்குறார். இந்த வார்த்தையெல்லாம் விடுறாருன்னா என்ன அர்த்தம், ஒரே மகாவிஷ்ணு உஷாராயிருப்பார், இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணுறான்னா. அவங்களுக்கு கூட அன்றைக்கி சொன்னேன் 2 வார்த்தை. ஒரு தாய் உள்ளத்தோடு நீங்கள் புதுசாக இந்த ஞானம் பிரம்மஞானம் இல்லாதவனுக்கு, இந்த இருட்டு உலகத்தில் வாழ்கிறவனுக்கு வலியக்க போய் சொல்லுங்கன்னு ஒரு ஆதேசம். இது ஆதேசம்னா கட்டளை, குருவனுடைய கட்டளை. சிஷ்யனுக்கு மட்டும், பிரம்மஞானம் பெற்ற சிஷ்யனுக்கு அவன் வெளியில் போகும்போது அவன் கேட்கக்கூடிய வாழ்நாள் ஃபுல்லாக நான் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன குருன்னு கேட்டால், ஒவ்வொரு குருவும் 2 3 சொல்லுவாங்க, சில பேர் 1 சொல்லுவாங்க. அடியன் 2 சொல்கிறேன். 1 பிரம்மஞானம் இல்லாதவனுக்கு வலியக்க போய் சொல்லிக் கொடு. 2வது வேறு யாருக்கிட்டேயோ குருவிட்ட அவன் கேட்டுக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், பாதி புரியாமல் இருக்கலாம், சந்தேகம் கேட்குறான், இல்லை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறான்னா அவன் கேட்டால் சொல்லிக் கொடு. இன்னொரு குருவிட்ட இருக்கிறவன் சந்தேகம்னு கேட்டால் கட்டாயம் சொல்லிக் கொடுங்க. குருவே இல்லாதவனுக்கு வலியக்க போய் சொல்லிக் கொடுங்க. 2 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு உபதேசம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நான் எங்கே இருக்கணும் சொல்கிறேன். சும்மா எல்லாம் எது வேணாலும் நடக்கும் லைஃப்பில். நான் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன்லாம் சொல்லக்கூடாது. அதனால் இந்த 2 வார்த்தையை வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. இதே அப்படியே பரம்பரையாக போகும். இன்னும் இத்தனை கேள்வி எல்லாம் மோட்சத்தை பற்றி கேட்டாச்சு. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை நாளைக்கு பார்க்கலாம்.
அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவேர் முருகனுக்கு Bye.